பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஸோ இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். இது ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்குடையதாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க பழைய காரியத்தை குறித்து சிந்திக்கிறவர்களா இருந்தாலும், இல்ல பழைய பாவங்கள்னால விழுந்துட்டு மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பாவத்துல விழுந்து எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒருவேளை ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டாரா? இல்ல அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, என்னுடைய வாழ்க்கை மாற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்க ஆமேன்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வசனம் இது உங்களுக்குரிய வசனம். யோசித்து பாருங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். ஸோ அவர் மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். ஒரு புதிய பூமி புதிய வானம் அப்படின்னா அப்ப அது ஆல்ரெடி பழையசா இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப பழைய பூமி பழைய வானம் அப்படின்னு இருந்திருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் இப்போ புதுசுபடுத்துறாரு. அப்ப புதுசுபடுத்தணும் அப்படின்னா ஒருவேளை அது பழசா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி உங்க வாழ்க்கையும் பழசா இருந்ததுனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு புதுமையாய் படுத்த விரும்புகிறார். அப்போ அந்த புதுமைப்படுத்துகிறார் அப்படின்னா அது உங்களுக்கு அது வாக்குத்தத்தம் மாதிரி. அந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மாறவே மாறாம இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையும் புதுசா மாறும். உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தரோடு கொடுக்கக்கூடிய நன்மை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால உங்க வாழ்க்கையும் மாறும். மாறவே மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க மேல திட்டம் வச்சிருக்காருன்றது உண்மை அப்படின்னா உங்களை சரியான வழியில நடத்துறதுக்கும் அவரால் முடியும். அது ஏற்ற நேரத்துல நடக்கும். ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து காத்துருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.